ನಮಸ್ತೆ ಸದಾ ವತ್ಸಲೆ ಮಾತೃಭೂಮಿ ಅಧ್ಯಕ್ಷ ಹಿಂದೂ ಭೂಮಿ சுகம் வர்திதோகம். பி.கே. சிவகுமார் எதுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா தோழர், இந்த தர்மஸ்தலா கேஸை வச்சு ஒரு அரசியல் ஆதாயம் பாக்குறது. என்னன்னா தர்மஸ்தலாக்காரு சொல்லியிருப்பாங்க, எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டுன்னா அடுத்த சிஎம் நீ தான் அப்படின்னு. நவம்பருக்குள்ள இவரை சிஎம் ஆக்கலைன்னா, இந்த தர்மஸ்தலா கேஸ்ல கிளீன் சிட் கொடுக்கலைன்னா இவர் ஆர்எஸ்எஸ்க்கு போயிருவாரு, பிஜேபிக்கு போயிருவாரு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி மூலியமா முதலமைச்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. இது ஒரு இன்டைரக்ட் வார்னிங்கா தான் நாங்க பார்க்கிறோம் தோழர். கர்நாடகத்தில் ஆட்சி கவிழ்ப்பு நடத்துவதற்கான ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லலாமா? தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையினுடைய ஒரு வளர்ப்பு தந்தை, ஒரு ஆர்எஸ்எஸ் தந்தை என்று அறியப்படுகின்ற பி.எல். சந்தோஷ் அவரினுடைய கையாளாக டி.கே. சிவகுமார் வேலை செய்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இந்த முகமூடி மனிதனுடைய உண்மையான முகம் இதுதான் அப்படின்னு ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. அவரை கைது செஞ்சு அழைச்சிட்டு போற மாதிரியான காட்சிகளும் வெளியாகி இருக்குது. அவர் கைது செய்யப்பட்டாரா? ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கர்நாடகா மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி வருகின்ற தர்மஸ்தலா பிரச்சனை, அந்த பிரச்சனையை அம்பலப்படுத்திய பீமா என்கின்ற சின்னையா, அந்த முகமூடி மனிதர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டுள்ளார். தான் பொய்யான வாக்குமூலத்தை தர்மஸ்தலாவுக்கு எதிராக கொடுத்ததாக அவர் தற்பொழுது புதிய வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று கர்நாடகாவில் உள்ள அனைத்து ஊடகங்களும், தமிழ்நாட்டில் உள்ள தினமலர், புதிய தலைமுறை போன்ற ஊடகங்களும் இந்த பிரச்சாரத்தை இன்றைக்கு கையில் எடுத்துள்ளார்கள். இதில் உண்மை என்ன? அவர் வாக்குமூலத்தை மாற்றியுள்ளாரா? பிறல் சாட்சியாக மாறியுள்ளாரா? காவல்துறை உண்மையிலேயே அவரை கைது செய்துள்ளது என்ன காரணத்திற்காக என்பது குறித்து நம்முடைய உரையாடுவதற்கு பெங்களூருவில் இருந்து திரு அசோக்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், இன்னைக்கு காலையில இருந்தே இதுதான் அந்த மாஸ்க் மேனுடைய, அந்த முகமூடி மனிதனுடைய உண்மையான முகம் இதுதான் அப்படின்னு ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. அவரை பற்றி அவருடைய மனைவியே சொல்லி இருக்கிறார், பாருங்க அவர் ஒரு மிகப்பெரிய பொய்யன், ஒரு அயோக்கியன் அப்படின்னு ஊடகங்களில் வெளிப்படையாக ஆங்கர்களே பேசிட்டு இருக்கிறாங்க. இதற்கு இடையில் அந்த முகமூடி மனிதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கைது செஞ்சு அழைச்சிட்டு போற மாதிரியான காட்சிகளும் வெளியாகி இருக்குது. அவர் கைது செய்யப்பட்டாரா? என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டார்? இதனுடைய பின்னணி என்ன? தோழர், நானு இந்த ஆங்கர்கள் சில பேரை நீங்க சொன்னீங்க, சில ஆங்கர்கள் அவன் போட்டோவை காட்டு பாருங்க, அவன் பொண்டாட்டியே இவனை பத்தி இப்படி பேசிட்டு இருக்காரு, இவர் ஒரு அயோக்கியன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றீங்க. நான் அந்த ஆங்கரை பார்த்து கேட்கிறேன், அந்த மாதிரி ஆங்கர்கள்ல நீங்கள் எத்தனை பேர் யோக்கியன்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு யோக்கியன் அப்படிங்கிறதுக்கு சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க? ஒரு சாட்சி, ஒரு ஆள் ஏதோ சொல்ல வந்த உடனே அவன் பர்சனல் பிரச்சனைகளை தோண்டி எடுத்து அதை பத்தி பெருசா அவனோட கேரக்டர் அசாசினேஷன் பண்றதே வேலை. இந்த மீடியாக்காரர்களுக்கு எத்தனை பக்கம் இவங்களுக்கு சின்ன வீடு இருக்கு, எத்தனை பக்கம் இவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு, இந்த மீடியா ரிப்போர்ட்டர்ஸ், ஆங்கர்ஸ், ஓனர்ஸ், நீங்க உள்ள என்னென்ன தில்லுமுள்ளு வேலை பண்றீங்க? கர்நாடகத்திலேயே மீட்டு இது வந்தப்ப எத்தனை மீடியா ரிப்போர்ட்டர்ஸும் மீடியா இவங்க மேல எத்தனை பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள எத்தனை பேர் யோக்கியன் பர்சனல் லைஃப்ல? உங்கள எத்தனை பேர் யோக்கியன்னு நான் இவங்களை பார்த்து கேட்க விரும்புறேன் தோழர். அது செகண்டரி. இது எச்ச பசங்க எச்ச வேலை பேசுவாங்க, நம்மளுக்கு இது வேலை இல்லை. ஒரு ஆளு என்னமோ சொல்ல வந்தா இதுல உண்மை தன்மை என்ன இருக்குதுன்னு நீங்க கண்டறியணுமே ஒழிய, அவன் பொண்டாட்டி பாருங்க இப்படி சொல்லிட்டான், இவன் பொண்டாட்டி, உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டிங்க என்ன சொல்றாங்கன்னு நாங்க மைக்கு பிடிச்சி கேட்டாதான் உங்க யோக்கியதை என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அது யாருமே செய்யக்கூடாத, அது ஒரு தற்குறிகள் மட்டுமே செய்யற வேலை. நாம அதை பத்தி பேசி டைம் வேஸ்ட் ஆக்க வேணாம் தோழர். நாம மெயினா மேட்ருக்கு வருவோம். இந்த மாஸ்க் மேன் சின்னையா பிறல் சாட்சி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி முந்தா நாளே இவங்க ஃபேக் நியூஸை கிளப்பிட்டாங்க. இது முந்தா நாளே கிளப்புன நியூஸ் தான். அது பன்னி காய்ச்சல் மாதிரி தோழர். இந்த ஆர் கன்னடா அப்படின்னு கன்னடத்துல ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல் வேலை யாருது இல்ல, அர்ணாப் கோஸ்வாமி. உலகத்துல பொய் மட்டுமே உண்மையை மட்டுமே பேசுற ஹரிச்சந்திரன் அர்ணாப் கோஸ்வாமியை பத்தி உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய யோக்கியவான் அர்ணாப் கோஸ்வாமின்னு உங்களுக்கு தெரியும். அந்த அர்ணாப் கோஸ்வாமியோட இன்னொரு கிளை தான் இது. அவரோட கிளை இங்க ஒண்ணு இருக்கு, ஆர் கன்னடா, ரிப்பப்ளிக் கன்னடான்னு.
இவங்க வந்து என்ன பொய் ஸ்டேட்மெண்ட், என்ன ஒரு பொய் நரேஷனை கிரியேட் பண்றாங்களோ அதை அப்படியே எல்லா மீடியாக்களும் கன்னடா மீடியாவை அப்படியே காப்பி பண்ணுது. இது பாருங்க, இது ஒரே மாதிரி நரேஷன். அது எப்படி எல்லா சேனலும் ஒரே மாதிரி நரேஷன் இருக்கும்? இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் படிச்சுதான் இவங்க எல்லாம் வந்தாங்களா? இது காப்பி ஜேர்னலிசம். இது அப்படியே தமிழ்ல புதிய தலைமுறை, தினமலர் எல்லாம் காப்பி பண்ணுது. முந்தா நாளே வந்து இந்த மாதிரி சொல்லிட்டா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்தது. இந்த சாட்சி என்ன இருக்காரு மாஸ்க் மேன், இவர் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாரு, இவர் பொய் சாட்சி தான் சொல்ல வந்திருக்காரு, யாரோ கையில கொடுத்த எலும்பு கூடுகள் எல்லாம் கொண்டு வந்து இது தர்மஸ்தலா சார்பா நான் புதைச்ச எலும்பு கூடுன்னு கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொன்னாங்க. இதுக்கு சசிகாந்த் செந்தில் சாரையும் கூத்து விடுற வேலையெல்லாம் பார்த்தாங்க. அன்னைக்கு சாயந்தரமே எஸ்ஐடி தரப்புல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிவந்தது. அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இது ஒரு ரூமர், அவன் பிறல் சாட்சியா மாறினது ஒரு ரூமர், இந்த ரூமருக்கெல்லாம் நாங்க வந்து தலைக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்க வேலையை நாங்க பார்ப்போம் அப்படின்னு எஸ்ஐடி தரப்புல சொல்லப்பட்டது. இன்னைக்கு சின்னைய அரெஸ்ட் ஆன உடனே மறுபடியும் அதே பொய்ய அந்த சொன்ன பொய்யவே மறுபடியும் உண்மையாக்கணும் இல்லையா? முந்தனாலே அவங்க பொய் சொல்லிட்டாங்க, அது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா நாங்க சொன்னது பொய் இல்ல பாருங்க, இன்னைக்கு மாஸ்க் மேன் அரெஸ்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்ன பொய்ய மறுபடியும் இப்ப உண்மையாக்குற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை தொடர், இன்னைக்கு காலையில 5 மணிக்கு மாஸ்க் மேன் அரெஸ்ட் ஆயிருக்காரு. 11 மணிக்கு அவரை கோர்ட்ல பெல்டங்கடி கோர்ட்ல வந்து அவர் ஆஜர் பண்ணிருக்காங்க. கோர்ட்ல வந்து 10 நாளைக்கு எஸ்ஐடி கஸ்டடிக்கு எடுத்திருக்குது. எதுக்கு கஸ்டடிக்கு எடுத்திருக்குது? கோர்ட்ல எஸ்ஐடி தரப்புல என்ன பேசுனாங்க இதையெல்லாம் சொல்லணும் இல்லையா? எந்த மீடியாவிலேயாவது இதை பத்தி சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதை சொல்லிட்டா அவங்க சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சும். இது வந்து முழு இல்ல, எல்லா மீடியாவுமே அவர் பொய் சொன்னதுனாலதான் இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றதான் முன்வைக்கிறாங்க. இப்ப நீங்க குறிப்பிட்ட தினமலர், அது ஒரு RSS பத்திரிகை. புதிய தலைமுறையினுடைய ஓனரினுடைய அப்பா, அவர் வந்து பச்சைமுத்து பாரிவேந்தர், அவர் பாஜக கூட்டணியில் இருக்கிறவர். அதனால இவங்க 2 பேரும் அதை சொல்றாங்க. இப்போ உண்மையில் வந்து அவர் கைது செய்யப்பட்டது உண்மைதான்றத நீங்களும் சொல்றீங்க. எதற்காக கைது செய்யப்பட்டார்? கைது தொடர் கைது செய்யப்பட்டது உண்மைதான். அதுக்கு 2 காரணம் இருக்கு. முதல் காரணம் என்னன்னு நான் தெளிவா சொல்லிடுறேன் தொடர். இந்த சௌஜன்யா மர்டர் கேஸ் இருக்குது பாத்தீங்களா? சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டர் கேஸ், கோயில்ல இருந்து 500 மீட்டர் தூரத்துல அந்த பொண்ணோட பாடி கிடைக்கிறது 2012 அக்டோபர் மாசம். ஆனா மாஸ்க் மேன் வந்த அன்னைக்கே சொல்லியிருப்பாரு 1992 இருந்து 2014 வரைக்கும் நான் இங்க வேலை செஞ்சிருக்கேன்னு. அப்படின்னா சௌஜன்யா இந்த 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 20-22 வருஷத்துல நூத்துக்கணக்கான பெண்களை வந்து அநாத பொண்ணமா இங்க கிடந்தது. நான் அதை பார்த்தா தெரிஞ்சது ரேப் அண்ட் மர்டர் கேஸ்னு, அதையெல்லாம் நான் தான் எடுத்து புதைச்சேன் அப்படின்னு மாஸ்க் மேன் இதுக்கு முன்னே சாட்சியா சொல்லியிருப்பாரு. அதுக்கு பதில் கேள்வி கூட வச்சிருந்த எஸ்ஐடி வந்து என்ன கேட்டோம்னா, அப்படின்னா 2012 சௌஜன்யா மர்டர் ஆச்சு இல்லப்பா, ரேப் அண்ட் மர்டர் கேஸ், அந்த டைம்ல நீங்க தான் இருந்தியா, உனக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு முதல்ல கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த கேஸ் வந்து எஸ்ஐடி இந்த இன்வெஸ்டிகேஷன் கொடுத்தது வெறும் சௌஜன்யா கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு இல்ல, கடந்த 30 வருஷமா இங்க யார் யாரெல்லாம் வந்து காணாம போயிருக்காங்க அந்த கேஸ், அண்ட் தர்மஸ்தலால காணாம போனவங்களுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இந்த கர்நாடகால வேற எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு எல்லாத்தையுமே கூட்டா சேர்த்து எல்லாத்தையுமே விசாரிக்கதான் எஸ்ஐடியை அமைச்சிருந்ததுனால இந்த கேள்வியே மறுபடியும் அவங்ககிட்ட கேட்கப்படல. ஆனா இந்த 2-3 நாள்ல ஒரு சாட்சி வந்து மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு தோழர். அது என்ன சாட்சின்னா, மண்டியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி, நான் இதுக்கு முன்னே உங்ககிட்ட இன்டர்வியூல நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன், வடநாடி அப்படின்னு ஒரு வடநாடி ஸ்டான்லின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரது வடநாடி அப்படின்னு ஒரு பீப்புள் ஃபோரம் இருக்கு. இவங்க வேலையை வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யறது, அண்ட் எங்கேயாவது பெண்களுக்கு ஏதாவது தப்பாச்சுன்னா அவங்களுக்கு சுதந்திரத்துக்காக போராடுற ஒரு டீம் சார் அது. அந்த டீம்ல வந்து ஒருத்தர் சாட்சி சொல்ல வந்திருக்காங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா அது அந்த சாட்சி என்ன சாட்சி அப்படின்னு எங்களுக்கும் அப்ப தெரியல. நாங்க ஒருத்தர் சாட்சி சொல்ல வந்திருக்காங்க சின்னையாவுக்காக அப்படின்னு சொன்னனே விட என்ன சாட்சின்னு சொல்லல. அது என்ன சாட்சின்னு இப்ப சொல்ற கேளுங்க சார். ஆல்ரெடி 2-3 யூடியூப் சேனல் அந்த சாட்சி வைரலா இருக்கு. அதை எஸ்ஐடி கூட அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அது என்ன சாட்சின்னா, அக்டோபர் மாசம் 2012 சௌஜன்யா என்ன ரேப் அண்ட் மர்டர் ஆச்சு இல்லைங்களா, அந்த சௌஜன்யாவை கிட்னாப் பண்ணதை பார்த்த ஐ விட்னஸ் அந்த லேடி. அந்த லேடி வந்து எஸ்ஐடி முன்னால சொல்லியிருக்காங்க, முதல்ல ஒரு கார்ல 3 பேர் வந்தாங்க, அவங்களுக்கு பின்னால மோட்டார் சைக்கிள்ல 2 பேர் வந்தாங்க, நாங்க மழைக்காக ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து ஒதுங்கி இருந்தோம், நீங்க இங்க இருக்காதீங்க போயிருங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. நாங்க இங்க நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் இதுல ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தோம், இப்ப கிளம்பிட்டு இருக்கோம், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோம். எங்களை ரொம்ப அவசரமா அங்கிருந்து கிளம்ப சொன்னாங்க. நாங்க கிளம்பாதனால நாங்களே ஆட்டோ பண்ணி அனுப்பி விடுறோம்னு சொன்னாங்க. ஆனா நாங்க போகல, மழைக்காக அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தோம்.
அப்புறம் ஒரு பொண்ணு வந்தா அவளை வந்து ஸ்கூல் பேக்கோட வந்த பொண்ணை வந்து காலேஜ்ல இருந்து வந்த பொண்ணை இவங்க கிட்னாப் பண்ணிட்டு போறதை நாங்க பார்த்தோம். ரிட்டர்ன் போகும்போது அவனை நாங்க நிற்க வச்சு கேட்டோம், எதுக்குப்பா அந்த பொண்ணை கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டோம். அப்ப வந்து அவன் என்ன சொன்னான்னா, ஃபேமிலி ப்ராப்ளம் மேடம், அவங்க வந்து கோவிச்சுட்டு வந்துட்டாங்க, நாங்க அவங்கள கோவிச்சுட்டு வந்தவங்களை வந்து நாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு போய் சொன்னாங்க. ஆனா அந்த குழந்தையோட முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என் ரிலேட்டிவ்ல ஒருத்தரோட முகம் மாதிரி அந்த குழந்தை முகம் இருக்குதுன்னு என் புருஷன்கிட்ட கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த முகம் இப்பயும் எனக்கு நல்லா நினைப்பு இருக்கு. மறாவது நாளே நாங்க அந்த கேஸை பார்த்தோம், இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு பார்த்தோம். இத்தனை நாளா வெளியே வந்து சொல்ல தைரியம் இருக்குல்ல, இப்ப நாங்க வந்து சொல்றோம். அந்த மேடம் சாட்சி வந்து எஸ்ஐடி முன்னாலும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க தோட, ஒரு யூடியூப் சேனல்ல கூட இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் வைரல் ஆன வாட்டி மறுபடியும் சின்னையாவை, அதாவது இந்த மாஸ்க் மேனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அப்ப விசாரிச்சப்ப மாஸ்க் மேன் ஒத்துக்கிறாரு. இதுக்கு முன்னால அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சௌஜன்யா மர்டர் ஆன அன்னைக்கு நான் லீவ்ல இருந்தேன், ஊருக்கு போயிருந்தேன், எனக்கு போன் வந்தது உண்மைதான், ஆனா நான் ஸ்பாட்ல இல்ல, ஊர்லயே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நேத்து முன்னா நேத்து 19 மணி நேரம் நடத்தின கண்டினியூ விசாரணையில வந்து அவர் ஒத்துருப்பாரு. இல்ல நான் தர்மஸ்தலால தான் இருந்தேன், அந்த பாடியையும் என்னதான் இது பண்ண சொன்னாங்க, ஆனா நான் பண்ணல அப்படின்னு ஆன்சரை மாத்தி மாத்தி சொல்லியிருக்காரு சௌஜன்யா கேஸுக்கு. அதனால இவர் சாட்சி வந்து மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒரே விஷயத்துக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் சௌஜன்யா கேஸ்ல இவர் இன்வால்மெண்ட் இருந்தா இவரு மேல கூட கேஸ் ஆகும், அது வந்து ஒரு கிரைம் கேஸ் இவர் மேல கூட ஆகும். அதனால சாட்சிய இவ்வளவு நாள் சாட்சி எங்க கஸ்டடியில இருக்குல்ல, இப்ப சாட்சி எங்க கஸ்டடியில இருந்தா இவ்வளவு நாள் வந்து சாட்சி சொன்னதை நாங்க செஞ்சோம். சாட்சி எங்கெல்லாம் பாயிண்ட் சொன்னாரு அங்க வந்து நாங்க தோண்டணும். சாட்சி எங்க கஸ்டடியில இருந்தா நாங்க சொன்னதை சாட்சி கேட்கணும், நாங்க எங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு தகுந்த மாதிரி சாட்சியை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒரு அபிடேவிட் கொடுத்து கோர்ட் மூலியமா போலீஸ் கஸ்டடி எஸ்ஐடி கஸ்டடிக்கு எடுத்துருக்கு. அவ்வளவுதான். இத்தனை நாளா டெய்லி காலையில மாஸ்க் மேன் டெய்லி காலையில வருவாரு, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச வாட்டி சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவாரு. அவர் எங்க போறாரு என்ன பண்றாருன்னு யாருக்கும் தெரியாது இல்லைங்களா. இனிமேட்டி நைட்டும் எஸ்ஐடி கூடயே இருப்பார், அவ்வளவுதானே தவிர இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இமேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு நாள் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எஸ்ஐடி கூட இருந்தவர் நைட்டும் எஸ்ஐடி கூடயே இருக்க போறாரு, அவ்வளவுதானே தவிர இவன் வந்து பொய் சாட்சி சொல்லிட்டா இந்த கேஸே விழுந்து போயிரும் அப்படின்னலாம் கற்பனையா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா 7-8 சாட்சி வந்திருக்குது. சௌஜன்யா கேஸ் மர்டர் அவங்க கிட்னாப் பண்ணதுக்கு ஐ விட்னஸ் வந்திருக்குது. வேதவல்லி கேஸ் ரீஓப்பன் ஆயிருக்குது. பத்மலதா கேஸ்ல வந்து அவங்க ஃபேமிலில இருந்து அவங்க அக்காவே இந்திராணி வந்து மறுபடியும் கேஸ் கொடுத்திருக்காங்க. 17 வயசு குழந்தை காணணும் மறுபடியும் ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்திருக்கான். சித்திரதுர்கால இருந்து வந்து ஒருத்தர் வந்திருக்கான். 13 வயசு குழந்தை காணணும் ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்திருக்காரு. இந்த எல்லா கேஸ்க்கும் லாஜிக்கல் எண்டு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை, ஒரு கடமை வந்து பொறுப்பு வந்து எஸ்ஐடிக்கு இருக்குது. மாஸ்க் மேன் இன்னைக்கு அரெஸ்ட் ஆயிட்டான உடனே இந்த கேஸ் முடிஞ்சிடாது. இப்ப இத்தனை கேஸ் வந்து எஸ்ஐடி வந்த வாட்டி இத்தனை சாட்சி இத்தனை கேஸ் வந்தது இல்லைங்களா, இத்தனையும் விசாரிச்சு இத்தனைக்கு லாஜிக்கல் எண்டு கொடுக்கிற வரைக்கும் தர்மஸ்தலா கேஸ் முடியாதுங்கிறத நான் தெளிவா சொல்லிக்கிறேன் தோழர். இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து, பீமா அவர் ஏன் சௌஜன்யாவை முதல்ல அன்னைக்கு லீவு என்னை புதைக்க சொல்லி போன் பண்ணாங்க, நானா அன்னைக்கு லீவு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் முதல்ல கொடுக்குறாரு. அதற்கு பிறகு ஒரு 19 மணி நேர விசாரணை நடந்த பிறகு நான் தான் புதைச்சேன் அப்படின்றத வந்து ஒத்துக்கிறாரு. ஏன் அவர்கிட்ட இப்படி ஒரு தடுமாற்றம் உருவாயிருப்பதற்கான காரணம் என்ன? அவர் ஏதாவது மிரட்டப்படுறாரா, இல்ல அவர் பொய் சொல்றாரா, இல்ல அவருக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? இல்ல அவரு பொய் சொல்லிட்டு இருக்காரு தோழர். நாங்களே டே 1ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், மாஸ்க் மேன நீங்க விசாரணைக்கு நீங்க இது எடுத்து நீங்க கஸ்டடிக்கு எடுத்து விசாரிங்கன்னு தான் சொல்லிட்டு, நாங்க யாரு ப்ரோ இல்ல யாருக்கும் எதிரா இல்ல தோழர். மாஸ்க் மேன் இந்த சௌஜன்யா கேஸ் வந்து கர்நாடகால ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். இந்த கேஸ்ல வந்து நான் இன்வால்வ் ஆயிருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் டேவே போலீஸ் கஸ்டடிக்கு எடுத்திருக்கும். ஃபர்ஸ்ட் டேவே போலீஸ் கஸ்டடிக்கு எடுத்திருக்கும். அவர் மேலேயும் பல வழக்குகள் பதிவாயிருக்கும். ஏன்னா அவரு யார் சொல்லி செஞ்சாலும் அது எப்படி செஞ்சாலும் அது வந்து ஒரு கிரைம். அது வந்து சிஐடி வந்து சிபிஐல இருந்து வந்து விசாரிக்கப்பட்ட ஒரு கிரைம். அந்த கிரைம்ல தன்னோட இன்வால்வ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னா நாளைக்கு போராளிகள் தனக்கே எதிராக திரும்பலாம், இல்ல எனக்கு வேற ஏதாவது பிரச்சனை வரும்னு அவர் யோசிச்சு 2012 நடந்த சௌஜன்யா கேஸ்க்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா முந்தா நேத்து நடந்த விசாரணையில அந்த கேஸுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்ன வாட்டி லீகல் ப்ரொசீஜர் அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சுதான் ஆகணும், கஸ்டடியில எடுக்கணும். அண்ட் கர்நாடகா சட்டசபையிலையும் கூட மாஸ்க் மேன் வந்து நைட்டு எங்க போறான் தங்குறான்னு யாருக்கும் தெரியல. அந்த டைம்ல ஏதாவது சூழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. நீங்க மாஸ்க் மேன்
கஸ்டடிக்கு எடுத்து விசாரிங்க அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கூட இருந்தது. அந்த ப்ரெஷர்னால கூட இவரை வந்து இவங்க கஸ்டடிக்கு எடுத்திருக்கலாம். அண்ட் விட்னஸ் ஆக்ட்னு ஒண்ணு இருக்குது இல்ல தோழர், விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத்தனை நாளா அந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலியமா தான் அவருக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ்ஐடி வந்து யாராலையும் அவர் உயிருக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலியமா அவருக்கு இது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா டெய்லி அதே வேலையை செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? இந்த சாட்சி வந்து பொய் சாட்சி சௌஜன்யா கேஸ்ல சொன்னது வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து முன்ன கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்ப கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இவரை எங்க கஸ்டடியில வச்சுதான் நாங்க விசாரிப்போம் அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஜட்ஜும் ஒத்துருக்காரு. விட்னஸ் வந்து எஸ்ஐடி கஸ்டடி கொடுத்திருக்காங்க. எஸ்ஐடி கஸ்டடி கொடுத்திருக்காங்க அப்படின்னு மாத்திரத்துக்கு இவர் சொன்னது எல்லாமே பொய்ன்னு கிடையாது. இவரையும் விசாரிக்கணும். இவருக்கு சப்ஸ்டான்சியலா எத்தனை சாட்சிகள் வந்திருக்குது, அந்த சாட்சிகளையும் விசாரிக்கணும். எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் இன்னும் வரணும். அங்க கிடைச்சது 6வது குழியிலையும் 11வது குழியிலையும் பஞ்சாமிரதம் கிடைக்கல தோழர், எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்குது. ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இந்த எலும்பு கூடுகள் எப்படி கிடைச்சது, இங்க எவன் புதைச்சான், அதை விசாரிக்கணும். இத்தனையும் விசாரிச்சு கடைசியில இவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். வெறும் சின்னையா மட்டுமே இங்க புள்ளி இல்ல, விசாரணையின் புள்ளி சின்னையா மட்டுமே இல்ல, இங்க பேரலரா நிறைய இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. இப்ப சௌஜன்யா கேஸ்ல ஒரு ஐ விட்னஸ் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க எஸ்ஐடிக்கு எதிராக. அந்த விட்னஸும் ட்ரையல் பண்ணணும், அந்த விட்னஸுக்கிட்டையும் இவங்க விசாரிக்கணும். இத்தனையும் விசாரிச்சு கடைசியில 8 எஸ்ஐடி வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. மீடியா அது வரைக்கும் பொறுக்கணும் அப்படின்னு, அது வரைக்கும் இந்த பொறுத்து பார்க்க வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க. நீங்க மீடியாக்காரர்கள் சும்மா பொய்ய கிளப்பிக்கிட்டு உங்க வியூகத்தையும் உங்க மனசுல இருக்கிற ஆசையும் வந்து நியூஸா பரப்பாம எஸ்ஐடி என்ன சொல்லுது அதை மட்டுமே நீங்க வெளியே சொன்னீங்கன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் தோழர். ஏன்னா எஸ்ஐடி அதிகாரப்பூர்வமா எதுவுமே சொல்லல. ஆனா மீடியாக்காரர்கள் அவங்க மனசுல இருக்கிற ஆசைகளையும் அவங்க மனசுல எழுதி வச்சிருக்கிற தீர்ப்புகளையும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் போல. இப்ப அடுத்ததா இன்னொரு முக்கிய விவகாரம் திரும்ப திரும்ப வந்து பேசப்படுது. அதுவும் இந்த வழக்கு சம்பந்தமா தான். குறிப்பா கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சரா இருக்கிற DK சிவகுமார் அவர் ஏற்கனவே தர்மஸ்தாலாவை வைத்து மிகப்பெரிய ஒரு சதியை வந்து நடத்துறாங்க, அந்த சதிக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு. இப்ப சட்டமன்றத்தில், கர்நாடக சட்டமன்றத்தில் RSS அந்த பாடல், சாகாக்களில் ஒலிக்கக்கூடிய பாடல், இன்னும் சொல்ல போனால் கோட்ஸே தூக்கு தண்டனைக்கு முன்னாடி தூக்கு மேடையில் நின்று பாடிய பாடல் நமஸ்தே சதா வத்சலா அப்படின்ற அந்த பாடல், அந்த பாடலை வந்து சட்டமன்றத்துல வந்து பாடி இருக்கிறாரு. நமஸ்தே சதா வத்சலே மாத்ருபூமி அத்தியக்ஷயா ஹிந்து பூமி சுகம் வர்திதோகம் மகாமங்கலே. இந்த வழக்கிற்கும் இவருடைய நடவடிக்கைகளுக்கும் இருக்கின்ற அந்த தொடர்பு என்ன? என்னன்னு சொல்றது தொடர், இத தமிழ்ல பழமொழி நீங்களே சொன்னீங்க, மேயரம் மாட நக்கரம் மாடுக்கு எடுத்துச்சுக்கிற மாதிரி. அந்த பக்கம் என்னடானா ராகுல் காந்தி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு, RSS ஓட கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்த இந்தியாவோட சுதந்திரத்துக்கு RSS ஓட கான்ட்ரிபியூஷன் என்ன, இவங்க என்ன அப்படி சாதிச்சு கிழிச்சுட்டாங்கன்னு அந்த பக்கம் அவரு பேசுவாரு. இந்த பக்கம் ஒரு காங்கிரஸ் லீடர் வந்து ஒரு சட்டசபையில நின்று RSS ஓட பாடு நமஸ்தே வத்சலே மாத்ருபூமின்னு RSS பாட்டு பாடுவாரு. நாங்களும் RSS காரரு தான், எங்களுக்கும் இது RSS மேல பற்று இருக்குது அப்படின்னு காட்டிக்குவாரு. இதே ஆளு வந்து சில மாசங்களுக்கு முன்னால இத தர்மஸ்தலாக்கு போவாராம், தர்மஸ்தலா காலில் விழு, வீரேந்திர ஹெகடே காலில் விழுவாரு. அங்க ஒரு கூட்டம் நடக்கும், அந்த கூட்டத்துல மைக்க பிடிச்சிட்டு பேசுவாரு. யார் யாரெல்லாம் சதி செஞ்சுட்டு இருக்காங்க, தர்மஸ்தலா பேரை கெடுக்க நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க வீரேந்திர ஹெகடே அவர்களே, உங்களை காப்பாத்துறதுக்கு, இந்த கோவிலை காப்பாத்துறதுக்கு நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நூத்துக்கணக்கான DK சிவகுமார் இருக்காங்க அப்படின்னு 2-3 மாசத்துக்கு முன்னால சொல்லியிருப்பாரு. இப்ப சட்டசபையில வந்து இந்த கர்நாடகத்துல மக்கள் பிரச்சனை, பேச வேண்டிய பிரச்சனை, எத்தனை பிரச்சனை இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பிஜேபி 14 நாள் கண்டினியூவா தர்மஸ்தலாங்கும். எதுக்கு? தர்மஸ்தலால குழி தோன்றதை நிறுத்துறதுக்கு. குழி தோண்டுனா இன்னும் நிறைய பிணங்கள் கிடைக்கப்படும், இன்னும் பெரிய விஷயமா பேசப்படும். இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு ஒரு பெரிய பிளானோட தான் சட்டசபைக்கு வந்தாங்க, பேசிட்டு இருக்காங்க. இது DK சிவகுமாருக்கு தெரியாதா? இவங்களோட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன தூங்கிட்டா இருக்கு? இதை தெரிஞ்சிருந்து கூட இவரே சொல்லுவாராம். இவரு கவர்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து கேபினெட்ல டிசைட் பண்ணி தான் எஸ்ஐடிக்கு கேஸ கொடுக்குறாங்க. இவருக்கு தெரியாம எஸ்ஐடி கொடுத்துருக்க முடியாது. ஆனா மறாவது நாள் வந்து கோவிலுக்கு எதிராக நிறைய பேர் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்ச்சி யார் யார் பண்றாங்க எங்களுக்கு தெரியும். என்ன சார் இதெல்லாம்? இது ஓப்பனாவே தெரியுது. நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், காங்கிரஸ் முடியறதே RSS அப்படின்னு தான் முடியும்.
காங்கிரஸ்குள்ள நிறைய பேர் சங்கிங்க, சாஃப்ட் சங்கிங்க, சைலண்ட் சங்கிங்க இருக்காங்க. அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சங்கித்தனம் வெளியே முழிச்சுக்கிட்டு வரும் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். அந்த சங்கித்தனத்தை தான் வந்து இவரு ஓப்பனா சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஓப்பனா காட்டிக்கிட்டு இருக்காரு. நாங்க களத்துக்கு போனவங்க சார். தர்மஸ்தலா ஜனங்க சொல்றாங்க 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு சார். இந்த ஊர்ல இருக்கிற இந்த எங்க 2-3 ஆயிரம் பேத்துக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. எங்க பேர்ல நிலம் வந்து அடிச்சு புடிங்கிறாங்க, மிரட்டி புடிங்கிறாங்க. அப்படி கொடுக்கலைன்னா இந்த ஆனபாக நாராயண அவன் யமுனா, அவன் தங்கச்சி யமுனாவை குத்தி கொண்ட மாதிரி கொன்னுடுறாங்க. அவங்கள கொன்ன கேஸும் இன்னும் சால்வ் ஆகல இல்லையா? குத்தி கொண்டாங்க, சால்வ் ஆகல. அந்த மாதிரி நிறைய பேத்துக்கிட்ட அடிச்சு மிரட்டி இடம் புடுங்கிருக்காங்க. எங்க பெண்களை எல்லாம் இவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஓப்பனா அங்க இருக்கிறவங்க சொல்லி இருக்கிறாங்க. எஸ்ஐடி வந்த வட்டி தான் சார் எங்களுக்கு தைரியமாவே இருக்கு, நாங்க எல்லாம் சாட்சி சொல்ல ரெடியா இருக்கணும். அந்த ஊருக்காரர் தானே 8 பேர் சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. அந்த ஊருக்கார 8 பேர் சாட்சி சொல்ல வந்திருக்காங்கன்னா இதுல ஏதோ உண்மைத்தன்மை இருக்குதுன்னு தானே அர்த்தம் சார். தோழர், நீங்க சௌஜன்யா கேஸ் மட்டும் எடுத்து பாருங்க தோழர். சௌஜன்யா கேஸ்ல 6 பேர் விட்னஸ். கடந்த 10 வருஷத்துல 6 பேர் சந்தேகத்துக்கு இட கொடுக்குற மாதிரி இறந்து போயிருக்காங்க. அது எப்படி தோழர் இறக்க முடியும்? சௌஜன்யா இறக்குறதுக்கு நைட்டு வீரேந்திர ஹெகடே வீட்டுல அந்த பொண்ணை பார்த்ததுக்கான சாட்சி இருந்தது. பாரிஜா அப்படின்னு ஒரு சாட்சி இருந்தது. அந்த சாட்சி இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு கீழே அந்த சாட்சி வந்து இறந்துருச்சு தோழர். எப்படி அது அதுவும் கொலையா தற்கொலையா அப்படின்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி 6 பேர் இறந்திருக்காங்க. இதெல்லாமே டி.கே. சிவகுமாருக்கு தெரியுமே. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் டி.கே. சிவகுமார் எதுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா தோழர், இந்த அரசியல் ஆதாயம் பார்க்கறதுதான். இந்த தர்மஸ்தலா கேஸை வச்சு ஒரு அரசியல் ஆதாயம் பார்க்கறது. என்னன்னா தர்மஸ்தலாக்காரு சொல்லியிருப்பாங்க, எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டுன்னா அடுத்த சிஎம் நீ தான் அப்படின்னு. அதனாலதான் இவரு மறைமுகமா காங்கிரஸ் ஹை கமாண்டுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு தோழர். அடுத்த நவம்பருக்குள்ள இவரை சிஎம் ஆக்கலைன்னா, இந்த தர்மஸ்தலா கேஸ்ல கிளீன் ஷீட் கொடுக்கலைன்னா இவர் ஆர்எஸ்எஸ்க்கு போயிடுவாரு, பிஜேபிக்கு போயிடுவாரு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி மூலியமா முதலமைச்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. இது ஒரு இன்டைரக்ட் வார்னிங்கா தான் நாங்க பாக்குறோம் தோழர். கர்நாடகத்துல இருந்து இது கர்நாடகத்தில் ஆட்சி கவிழ்ப்பு நடத்துவதற்கான ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லலாமா? இது ஒரு எச்சரிக்கை. சித்தராமையாவுக்கும் டி.கே. சிவகுமாருக்கும் முதல்ல இருந்தே ஆவது தோழர். 2.5 வருஷம் சித்தராமையா முதல்வரா இருக்கணும், 2.5 வருஷம் அதுக்கப்புறம் டி.கே. சிவகுமாருக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ்ல தான் இந்த ஆட்சியே வந்து அமைக்கப்பட்டது. ஆனா சித்தராமையா இப்ப சிஎம் பதவியில இருந்து இறங்குறதுக்கு தயாரால. அண்ட் சித்தராமையா பின்னால 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க. கர்நாடகால டி.கே. சிவகுமார் மூஞ்ச காட்டி ஒரு ஓட்டு வாங்க முடியாது தோழர். டி.கே. சிவகுமார் மிகப்பெரிய ஸ்கேம் லீடர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் கர்நாடகால. டி.கே. சிவகுமார் அண்ட் ஒக்கலிகா லீடர்னு சொல்லுவாரு. கர்நாடகால ஒக்கலிகா பெல்ட்னு கருதப்படுற ஹாசனா, ராமநகரா, மண்டியா அண்ட் மைசூர் இந்த பகுதியில வந்து டி.கே. சிவகுமாரால ஒரு வேட்பாளரை கூட அவர் பேர் சொல்லி நிக்க வச்சு ஜெயிச்சு கொண்டு வர முடியாது. அண்ட் ஏன்னா ஒக்கலிகா கம்யூனிட்டி வந்து இவரை லீடரா இது வரைக்கும் ஏத்துக்கல. அண்ட் இவரு பின்னால ஒரு 10-15 பேர் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, அவ்வளவுதான். இவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னா ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது காங்கிரஸ்க்கு திடீர் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா இவர் வந்து அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணி எப்படியாவது பார்ட்டியை காப்பாத்திடுவார். ஆனா இவருக்கு எந்த சித்தாந்த முறையிலான ஒரு நேர்கோட்டான ஒரு இது இல்லை தோழர். யாரு பதவி கொடுத்தாலும் அந்த பக்கம் போற வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஆர்எஸ்எஸ் பாடலாம் பாட வேண்டிய அவசியமே கிடையாது. இது டைரக்டாவே ஒரு வார்னிங் தான் ஹைகமாண்டுக்கு. இவரை சிஎம் ஆக்கலைனா, தர்மஸ்தலாவுக்கு கிளீன் சீட் கொடுக்கலைன்னா நாளைக்கே அரசாங்கம் இங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நவம்பர் ரெவல்யூஷன் பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்குது. நவம்பர் மாசத்துக்குள்ள இது கன்ஃபார்ம் ஆகணும், இல்லைன்னா ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு தோழர். நாங்க இதை வந்து காங்கிரஸ் ஹை கமாண்டுக்கு இவர் கொடுத்திருக்கிற ஒரு டைரக்ட் வார்னிங் அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே கருதுறோம். ஓகே, இப்ப அது மட்டும் இல்லாமல் டி.கே. சிவகுமார் மேல இன்னொரு குற்றச்சாட்டு தற்போது வந்து விவாதிக்கப்பட்டு வருது. அதாவது அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையினுடைய ஒரு வளர்ப்பு தந்தை, ஒரு ஆர்எஸ்எஸ் தந்தை என்று அறியப்படுகின்ற கர்நாடகாவை சார்ந்த பார்ப்பனர், பாஜகவினுடைய தேசிய அமைப்பு செயலாளர், ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ் காரர் பி.எல். சந்தோஷ், அவரினுடைய கையாளாக டி.கே. சிவகுமார் வேலை செய்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து வைக்கப்படுது. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா தோழர்? இதை நான் எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியும். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு தோழர். பி.எல். சந்தோஷ் ஒரு புரோக்கர் பையன் உங்களுக்கு எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? பி.எல். சந்தோஷ் யாரு? புரோக்கரு. தெலங்கானால போய் சட்டத்தை அங்க ஆட்சி கவுக்கிறதுக்கு ஆபரேஷன் இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் அனுப்பிச்சு இல்லையா? அனுப்புனாங்க இல்லைங்களா? புரோக்கர் எல்லா ஸ்டேட்லயும்
பிஜேபி தவிர வேற எந்த கட்சி வந்து ஆட்சி அமைச்சாலும் ஆபரேஷன் லோட்டஸ், ஆபரேஷன் கமலான்னு பண்ணி எதிர்கட்சியில இருந்து ஆளுங்களை எம்எல்ஏக்களை ஹைஜாக் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் பிஜேபி கவர்மெண்ட்டை இல்லீகலா ஃபார்ம் பண்ற வேலையை பாக்குற புரோக்கர் பையன். கர்நாடகத்திலயும் அதை எத்தனை தடவை 2-3 தடவை கர்நாடகத்திலயும் பண்ணிட்டாங்க. வேற வேற இமாச்சல பிரதேஷ்ல பண்ணிருக்காங்க, பீகார்ல பண்ணிருக்காங்க, மத்திய பிரதேஷ்ல பண்ணிருக்காங்க. எங்க பண்ணல இந்த புரோக்கர் பையன்? எங்க போய் புரோக்கர் வேலையை பார்க்கல. இத ஒரு ஆளு சொன்னது குத்தமா அப்படின்னா என்னையும் தான் இப்ப அரெஸ்ட் பண்ணும். நானும் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா. மகேஷ் திமரோடி என்ன சொல்றாருன்னா, அவரு மகேஷ் திமரோடிங்கிறவர் வந்து இங்க இருக்கிற இந்து முன்னணி தலைவர், பிஜேபியோட லீடர் அண்ட் ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெரிய ஆளு, ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவர் தான். ஆனா ஒரு 10-12 வருஷமா தர்மஸ்தலாக்கு எதிராக அவர் போராடிட்டு இருக்காரு. அவர் ஸ்டாண்டு தெளிவா இருக்கு தோழர். நான் வந்து ஒரு ஹிந்து லீடர், என்னுடைய மதத்துக்காக நான் போராடுவேன். ஆனா என்னோட மதத்தை யூஸ் பண்ணிட்டு நீ பண்ற கேப் மாரித்தனத்துக்கும் மொள்ள மாரித்தனத்துக்கும் என்னால வந்து கூட சாட்சியா நிக்க முடியாது, அதுக்கு என்னால உதவ முடியாதுன்னு சொல்லி சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டர் கேஸ்க்கு அப்புறம் தர்மஸ்தலா பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு போராளி யாரு? மகேஷ் செட்டி திமிரோடி. இவர் மனசு வச்சிருந்தா தர்மஸ்தலா கூட கை கோத்து கோடிக்கணக்கில் காசு பண்ணிருக்கலாம். ஆனா அவரு தெளிவா இருக்காரு, இந்துக்களின் பேரால கோயில் இந்த சாமி பேரால இவங்க செய்யற தில்லுமுள்ளு கேப் மாதிரி மொள்ள மாதிரி தரத்துக்கெல்லாம் நான் கூட நிக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அவரை வந்து முந்தா நாள் அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்கன்னா, பிஎல் சந்தோஷுக்கு எதிராக அவதூறா பேசிட்டாரு. அப்படி என்ன அவதூறா பேசினாரு? பிஎல் சந்தோஷ் வந்து சொன்ன வாட்டி தான் இந்த கேஸை வந்து எஸ்ஐடி இது பண்ற இதே வேற மாதிரி போயிட்டு இருக்குது. பிஎல் சந்தோஷ் வந்து இந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன்ல தலையிடக்கூடாது, இந்து, ஏன்னா ஒரு இந்து கோவில்களை காப்பாத்துறன்னு சொல்றாரு. ஆனா இங்க வந்து பாதிக்கப்பட்டவர்களும் வந்து இந்து பெண்மணிகள், இந்து பெண்கள், நாங்க இந்து பெண்களுக்காக பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்கான் பிஎல் சந்தோஷ். இந்த ஆளுக்கு எங்க பொண்டாட்டி இருக்காங்க, எங்க குழந்தைங்க இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும். அதை நான் வந்து நாளைக்கு சாட்சியோட அது சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்றாரு. அவரை பர்சனலா அட்டாக் பண்ணியிருக்காரு. அது தப்பு, அது செகண்டரி தோழர். ஆனா இவருக்கு எங்க பொண்டாட்டி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொன்னது தப்பு தான். ஆனா அதுக்கு அரெஸ்ட் பண்ணுவீங்களா தோழர்? காங்கிரஸ் இந்த பிஜேபி லீடருங்க வந்து கர்நாடகாலயே நிறைய பேரு சோனியா காந்திய வந்து இதை வந்து அவர் அரெஸ்ட் பண்ண வாட்டி டிசிஎம் வந்து பிரஸ் மீட் பண்ணி சொல்றாரு, நம்மளுக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு நடுவுல சித்தாந்த முறையில நிறைய வேறுபாடு இருக்கு, இருந்தாலும் பிஎல் சந்தோஷ அவரு எப்படி அந்த மாதிரி திட்டலாம், அதனால நான் தான் அரெஸ்ட் பண்ண சொன்னேன்னு வந்து ஏதோ மார்பை தட்டிக்கிட்டு பெருமையா சொல்லிக்கிறாரு. ஆனா இதே டி கே சிவகுமார் ஒண்ணு மறந்துட்டாரு. சோனியா காந்திய இதே பிஜேபி தலைவர்கள் வந்து பார் டான்சர்னு கூப்பிட்டாங்களா இல்லையா தோழர்? பார் டான்சர்னு கூப்பிட்டாங்க. யார் அரெஸ்ட் பண்ணீங்க? ராகுல் காந்திய வந்து ரேபிஸ்ட் இதே RSO கூப்பிட்டாரு, ரேபிஸ்ட் ராகுல் காந்தின்னு. யாரையாவது அரெஸ்ட் பண்ணீங்களா? இது அவதூறு இல்லைங்களா? இதே டி கே சிவகுமார் ஒரு திருடன் அப்படின்னு முனிரத்னா, ஆப்போசிஷன் பிஜேபி எம்எல்ஏ முனிரத்னா, டிகேசி நீ ஒரு திருடன், இந்த பெங்களூரே கொடுத்தாலும் உனக்கு பத்தாது, பெங்களூரை நீ வித்துருவ அப்படின்னு சொன்னாரு. அரெஸ்ட் பண்ணீங்களா? சித்ராமையாவை, சிடி ரவி, உங்களுக்கு தெரியும் சிடி ரவி தமிழ்நாட்டுக்கு பிஜேபியோட இதா இருந்தார் இல்லைங்களா, சித்ராமுல்லா கான் அப்படின்னு சொன்னார். அதாவது இவர் முஸ்லிமுக்கு தான் தலைவர், ஒட்டுமொத்த கர்நாடகத்துக்குள்ள இவர் சித்ராமுல்லா கான் அப்படின்னு சொன்னாரு. நீங்க சிடி ரவி அரெஸ்ட் பண்ணிருக்கணுமே, எதுக்கு திமரோடிய வந்து நீங்க குறிப்பிட்டு அரெஸ்ட் பண்றீங்கன்னா இதுக்கு பின்னால நீங்க என்ன சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதாவது பிஎல் சந்தோஷ் அவரு ஒரு RSS காரர், அவருக்கு எதிராக பேசுறவரு யோகிதை என்னன்னு எனக்கு தெரியாதான்னு பேசுறவர், அவரும் வந்து சங் பரிவாரை சார்ந்தவர். இப்ப இதுல டி கே சிவகுமார் பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன? பிஎல் சந்தோஷுக்கு ஆதரவாக அந்த இன்னொரு RSS தலைவரை கைது செய்ய வேண்டிய நோக்கமும் தேவையும் எங்க இருந்து வருது? தோழர், இது வந்து டி கே சிவகுமார் வந்து சட்டசபையில RSS பாட்டு பாடுறதும், RSS பிரமுகர் ஒருத்தரை இன்னொரு RSS பிரமுகர் விமர்சிச்சதுக்காக அவரை அரெஸ்ட் பண்றதும், இது வந்து பக்கா கள்ள தொடர்பு தோழர். இது வந்து ஒத்துக்கவே முடியாத ஒரு கள்ள தொடர்பு. அது ஒரு காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி எச்ச வேலை எல்லாம் பண்றவங்க இருக்காங்க. நாங்க அதை வந்து கடந்து போயிடும். ஒரு எம்எல்ஏ விடு, அவங்களும் ஒரு குப்து சங்கீதம், சைலண்ட் சங்கீதம் அப்படின்ட்டு சும்மா இருந்துருவோம். ஆனா ஒரு துணை முதல்வர் வந்து இந்த மாதிரி செய்யற செயலை ஒத்துக்கவே முடியாது. இது வந்து பிளான் பியோட ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அவ்வளவுதான் தோழர். பிளான் ஏ வந்து கையில காலில் உளுந்து கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது சித்தராமையாவை கீழே இறக்கிட்டு இவரு சிஎம் ஆகணும் நவம்பர்.
அப்படி இல்லைன்னா பிஜேபி கூட சேர்ந்து சிஎம் ஆகுறதுக்கு போட்டுக்கிட்டு இருக்க அடிகள். இங்க வந்து பிஜேபியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிரமுகர்ல வந்து பிஎல் சந்தோஷ் ஒருத்தர். பிஎல் சந்தோஷ் ஒரு டீம் இருக்கு, ஆர்எஸ்எஸ் பிராமணர் வேற. அவர் வந்து நினைச்சா முடியாத காரியமே இல்லை. அவர் மனசு வச்சா நாளைக்கு இவங்களோட கூட்டணி சேர்த்து டிகே சிவகுமார சிஎம் ஆக்கலாம். இது பிளான் பிக்கு இவரு பண்ணிட்டு இருக்க ஒரு அரங்கேற்றம், அவ்வளவுதான். அண்ட் இவங்க இப்படி செய்யறதுனால தோழர், இப்ப பாருங்க, எஸ்ஐடி வந்து இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்குது. சின்னையாவை வச்சு இந்த தர்மஸ்தலால கடந்த 30-40 வருஷமா நடந்த அன்நேச்சுரல் டெத் கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் அதுக்கு பேரலரா பாருங்க, அந்த கேஸ் இல்லாம வேற ஏதோ கேஸ், ஒரு சாக்கு, அவ்வளவுதான். பிஎல் சந்தோஷ வந்து இவரு அவதூறா பேசினாரு, யாரு, மகேஷ் தெட்டி திமிரோடிங்கிறது ஒரு சாக்கு. அந்த சாக்கை வச்சு நீங்க அரெஸ்ட் பண்றதுன்னா கர்நாடகால இருக்கிற எல்லா எம்எல்ஏவும் எல்லா எம்பியும் பர்மனண்டா ஜெயில தான் இருக்கணும். ஏன்னா இதோட அசிங்கமா அநாகரிகமா விமர்சிச்ச நிறைய பேர் இங்க இருக்காங்க, நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல திமிரொட்டியை மட்டும் நீங்க எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? அண்ட் பாருங்க, அந்த கேஸ வந்து எல்லா மீடியாவும் எப்படி போர்ட்ரே பண்ணாங்கன்னா, இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இங்க பிறல் சாட்சியா மாறிட்டாரு. யாரு, மாஸ்க் மேன் வந்து பிறல் சாட்சியா மாறிட்டாரு. அவரு கொடுத்த சாட்சிக்கு அடிப்படையில தான், அவரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில இங்க திமிரொட்டிய அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போர்ட்ரே பண்ணிட்டாங்க. ஜனங்க நடுவுல அது என்ன மாதிரியான ஒரு இதை உண்டாக்கும்னு யோசிக்கணும் இல்லைங்களா? ஆனா அவரு அரெஸ்ட் ஆயிருக்கிற கேஸே வந்து டிஃப்ரெண்ட் கேஸ். நீங்க இந்த மாதிரி கடந்த 10-12 வருஷமா தர்மஸ்தலாக்கு எதிராக போராடிட்டு இருக்கிற ஒரு போராளியை ஏதோ சின்ன சாக்கு போக்கு சொல்லி அரெஸ்ட் பண்றதுனால அந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் சாட்சியா மாறி இருக்காங்க இல்லைங்களா? 7-8 பேர் வந்து இந்த மாஸ்க் மேன் புதைச்சதை பார்த்த சாட்சியே இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இப்ப சௌஜன்யா கேஸுக்காக பேச வந்திருக்காங்க, அவங்க சாட்சியாக வந்திருக்காங்க. அவங்கள எல்லாம் நீங்க பயப்படுத்துற மாதிரி இல்லையா சார்? ஒரு முதல்வரே வந்து முன்னால நின்று திமிரொட்டி மாதிரி ஆளை அரெஸ்ட் பண்ணா இங்க இருக்கிற சாட்சி எல்லாம் என்ன தைரியத்துல வந்து சாட்சி சொல்லுவாங்க? ஆல்ரெடி களத்துல இருக்கிற எங்கள்கிட்டயே பேசியிருக்காங்க. அங்க எங்களுக்கு வந்து எஸ்ஐடி வந்த வாட்டி தான் சார் தைரியம் வந்திருக்கு, இந்த ஊர்ல வந்து எங்களுக்கு பேசுறதுக்கே வாய்ஸ் இல்ல, இப்ப நாங்க தைரியமா பேச ரெடியா இருக்கோம்னு அங்க இருக்கிற ஜனங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல நீங்க எதேதோ சொல்லி திமிரொட்டி அரெஸ்ட் பண்றது மூலியமா சாட்சிகளை சைலண்ட் பண்ற வேலை, இந்த கேஸ மொத்தமா மூடி மறைக்கிற வேலையத்தான் பார்த்துட்டு இருக்கீங்க. டிகே சிவகுமாருக்கு ஏதோ என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. மீடியாக்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட மாதிரி. இந்த கேஸ வந்து ஜனங்க நடுவுல வேற மாதிரி மாத்தணும். யோசிச்சு பாருங்க சார், மீடியா, எல்லா மீடியாவும் அது எப்படி ஒரே மாதிரி பேசும்? இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிசம் ஆரம்பிக்கணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜெர்னலிஸ்ட் டீம் புறப்பட்டுச்சுன்னா அது எப்படி எல்லா டிவியும் ஒரே மாதிரி எப்படி பேசுது? யாரு கொடுத்த ஸ்கிரிப்ட பேசிட்டு இருக்காங்க? அந்த மாதிரி மீடியாவுக்கு கொடுத்த டாஸ்க் மாதிரி டிகே சிவகுமாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறது இங்க இருக்கிற சாட்சிகள் பயப்படுத்தினா, சாட்சிகள் மாறினா நாளைக்கு மொத்த கேஸே திரும்பிடும். அந்த வேலையை தான் இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா பார்த்துட்டு இருக்காங்க சார். ஓகே தோழர், இப்போ இந்த வழக்கில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்ப மற்ற பத்திரிகைகள் அத சொன்னாங்க, அது வந்து நம்பக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. இப்ப டெக்கான் ஹெரால்டுல ஒரு செய்தி நேற்று இரவு வந்து படிச்சேன். அது என்னன்னா, இந்த அனன்யா பட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணியே இல்லை, மெடிக்கல் ரெக்கார்ட்லயும் கூட அந்த சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல அவங்க இறந்ததுக்கான எந்த ரெக்கார்டும் வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த அனன்யா பட் வழக்கில் அது என்ன, அவங்க இருக்கிறாங்களா இல்லையா, இல்ல அது ஒரு ஜோடிக்கப்பட்டதா, இந்த சுஜாதா பட் வந்து உண்மையிலே இந்த வழக்கை திசை திருப்புறாங்களா, இல்ல அவருங்க நேர்மையா நடந்துக்கிறாங்களா, அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். தோழர், இந்த சுஜாதா பட் பிராமண பெண்மணி மொத்த கர்நாடகத்தையும் ஏமாத்திருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை தோழர். இது ஒரு ஜோடிக்கப்பட்ட கேஸ். அனன்யா பட்டுன்னு கிடையவே கிடையாது. ஒரு லேடி, இவங்க 2.5 வருஷத்துக்கு முன்னையே வந்து ஒரு டிவி சேனல்ல, ஒரு யூடியூப் சேனல்ல வந்து அனன்யா பட் அப்படிங்கிற கதையை 2.5 வருஷத்துக்கு முன்னால பேசி கடந்த 2.5 வருஷமா அனன்யா பட் பேசும் பொருளா இருக்கு. இவங்க கிட்டத்தட்ட 80 வயசு இருக்கும் சுஜாதா பட். இவங்க வந்து என்னோட பொண்ணு காணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கதையை சொன்னப்ப நாங்க எல்லாருமே நம்பினோம். அவங்கள வந்து கிராஸ் கொஸ்டின் பண்ணும், இன்னொன்னு பண்ணும்னு யாருக்கும் தொல்லை, எல்லாரும் நம்பணும். சில பேர் கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்டவங்களும் இருக்காங்க. ஆனா நேத்து சுஜாதா பட்டு ஓப்பனா சொல்லிட்டாங்க, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால எங்க குடும்பத்துக்கு சேர்ந்த 2 ஏக்கரா ஜமீனை வந்து இவங்க தானமா, இவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க சுஜாதா பட்டோட பர்மிஷன் இல்லாம கோவிலுக்கு தானமா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தானமா கொடுத்தாங்களா இல்ல அடிச்சோ மிரட்டி அபகரிச்சாங்களான்னு தெரியாது. இதை கேட்க போனதுனால சுஜாதா பட்ட 2001 சுஜாதா பட்ட கோவில்ல இருந்து அடிச்சு துரத்துனது உண்மை. அந்த மேடம் அங்கிருந்து அடி வாங்கிட்டு வந்ததும் உண்மைதான்.
ஆனா தன்னோட இடத்த வந்து என்னோட பெர்மிஷன் இல்லாம எனக்கு சேர வேண்டிய பங்கு கொடுக்காம இவங்க வந்து வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இந்த சௌஜன்யா கேஸ் எப்ப 2012க்கு அப்புறம் பூதாகாரமா வெடிச்சது. சௌஜன்யா கேஸ தன்னோட லாபத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு அனன்யா பட் அப்படிங்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி இந்த பொம்பளை மொத்த கர்நாடகா என்னையும் சேர்த்து மொத்த கர்நாடகத்தையும் வந்து இந்த பொம்பளை ஏமாத்தி இருக்குது. இது 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 மன்னிக்கவே முடியாத குற்றம் தோழர். ஏன்னா இந்த இந்த இது ஒரு கேஸ் மட்டும் இல்ல, எஸ்ஐடி விசாரிக்க வந்திருக்கிறது இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்ல. சௌஜன்யா இப்ப நமக்கு கேள்வியே வந்து இப்ப பார்வையாளருக்கும் சரி எனக்கும் வர்ற கேள்வி என்னன்னா, அப்ப சௌஜன்யா ஏன் பொய்யா இருக்க கூடாது, ஏன் பத்மலதா பொய்யா இருக்க கூடாது, இப்படி ஒரு லிஸ்டே இருக்குது இல்ல, இதெல்லாம் இதே மாதிரி பொய்யா இருந்தா உண்மையிலேயே பாஜக காரர்கள் சொல்றத மாதிரி தர்மஸ்தாலா நிர்வாகத்தை இழிவுபடுத்துவதற்காகத்தான் இப்படியான பொய்கள் கட்டப்படுது அப்படின்றது சரிதான் அப்படின்ற ஒரு இடம் வருது இல்லையா தோழர்? இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தர்மஸ்தலாக்காரரை எதுக்கு பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்குது தோழர். அனன்யா பட் சுஜாதா பட் அப்படிங்கிற ஒரு கேஸ மீடியா முன்னாலையும் போராளிகள் முன்னாலையும் பேச விட்டு அந்த கேரக்டரை நம்ப சொல்லி நம்ப வர மாதிரி பண்ணி இப்ப வேதவல்லி பத்மலதால வந்து சௌஜன்யா கேஸ்க்காக வரைக்கும் நாங்க போராடிட்டு இருக்கிற போராளிகள் டீம் என்ன இருக்கு, அந்த டீம் அனன்யா பட்டுக்காகவும் சேர்த்து போராடினாங்க. அந்த போராட்டம் உச்சகட்டத்துக்கு போகும். நாளைக்கு இந்த மாதிரி எஸ்ஐடி ஏதாவது ஆகி பெரிய ரிப்போர்ட் வர்ற மாதிரி தருணத்துல அனன்யா பட்டு கேஸே பொய் அப்படின்னு இந்த பொம்பளையே முன்னால விட்டு மீடியாவில் பேச வச்சா மொத்த கேஸும் விழுந்துடும் இல்லைங்களா? இது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி. தர்மஸ்தலாவே எதுக்கு பண்ணிருக்க கூடாது, இந்த சூழ்ச்சியை தர்மஸ்தலாவே ஏன் பண்ணிருக்க கூடாது, எதுக்கு பண்ணிருக்க கூடாதுங்கிற கேள்வி எங்களுக்கும் இருக்கு. ஆனா சுஜாதா பட் பண்ணது எச்சத்தனமான வேலை. இதை கிராஸ் கொஸ்டின் பண்ணாம நாங்க எல்லா கேஸுக்காகவும் போராடினவங்க, அனன்யா பட் கேஸுக்காகவும் போராடினது உண்மை. ஆனா இந்த கேஸ் போய் ஆனா வேதவல்லி கேஸ் வந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு. வேதவல்லி மர்டர் ஆயிருக்கிறது, பத்மலதா மர்டர் ஆயிருக்கிறது, சௌஜன்யா மர்டர் ஆன கேஸ், நாராயணனும் அவரோட தங்கச்சி யமுனா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் எல்லாமே கேஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? சிபிஐ விசாரணை நடத்திருக்கு, சிஐடி விசாரணை நடத்திருக்கு, சிஓடி விசாரணை நடத்திருக்கு. இத்தனை பேர் விசாரணை நடத்தியும் கூட இப்ப இதுவரைக்கும் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல இல்லைங்களா? அனன்யா பட் கேஸ் மட்டும்தான் ஃபேக், மத்த கேஸ் எல்லாம் ஃபேக் இல்ல. சுஜாதா பட் பண்ண வேலையால மத்த கேஸுகள் மேல இருக்கிற அந்த கம்பீரத்தை அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இவங்க இப்படி பண்ணக்கூடாது இருந்துச்சு. ஆனா மத்த கேஸுகளை எல்லாம் விசாரிச்சுதான் ஆகணும் எஸ்ஐடி. மத்த கேஸுக்கு ஒரு லாஜிக்கல் எண்டு கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்ல தோழர், இன்னொரு முக்கியமான தகவல் இருக்கு. அது என்ன தகவல்னா, எங்க தோழர் சில பேர் ஆர்டிஐ போட்டு இங்க பெல்தங்கடி பஞ்சாயத்துல இருந்து சில டாக்குமெண்ட்ஸ வாங்கியிருக்காங்க. அதாவது அன்நேச்சுரல் டெத்து, அந்த டெத்தை இவங்க வந்து எப்படி இது அந்த கேஸை முடிச்சாங்கிற சில டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க தோழர். 2009 ஜூலை 9 2009 ஜூலை 9 டேட் நினைப்பு வச்சுக்கோங்க தோழர். இந்த டேட்ல வந்து ஒரு பெண்மணி வந்து ஆத்தங்கரையில குளிக்க போனவங்க கால் தடுக்கி விழுந்து இறந்துடுறாங்க. 15 வயசு குழந்தை ஒண்ணு கால் தடுக்கி விழுந்து இறந்துருது. அதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பஞ்சாயத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க தோழர். அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் கால் தடுக்கி விழுந்து இறந்துட்டாங்க, அவங்க பாடியை நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கோம், இந்த பாடி உரிமையாளர்கள் யாரும் இது வரைக்கும் ரிலேட்டிவ்ஸ் யாரும் வரல, அதனால இந்த பாடியை புதைக்கிறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு 2009 ஒரு லெட்டர் எழுதுறாங்க தோழர். அந்த லெட்டருக்கு அன்னைக்கே பெர்மிஷன் கிடைக்கிறாங்க. அன்னைக்கு சாயந்தரமே அந்த பொண்ணை வந்து குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. அது மர்டரா இல்ல சுசைடான்னு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல, நிஜமா கால் தவறி விழுந்தாங்களான்னு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு. 1964 பஞ்சாயத்து ஆக்ட் பிரகாரம் குறைஞ்சது 15 நாள் நீங்க எந்த பாடி உங்க பஞ்சாயத்துல வந்து யாரும் அன்ஐடென்டிஃபை இறந்தா நீங்க அந்த பாடியை புதைக்கிற மாதிரி இல்ல. 15 நாள் வெயிட் பண்ணி யாரும் உரிமையாளர் வரலினா தான் நீங்க புதைக்கணும். அது எப்படி தோழர், காலையில ஒரு குழந்தை தண்ணியில விழுந்து இறக்குது, மத்தியானம் போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க, நைட் வந்து நீங்க அதை அடக்கம் பண்றீங்கன்னா எந்த சாட்சியை மறைக்கிறதுக்கு, எந்த குற்றவாளியை தப்பிக்கிறதுக்கு நீங்க இந்த வேலை பார்த்தீங்கன்னு கேள்வி வருமா இல்லைங்களா? எஸ்ஐடி நாளைக்கு இந்த கேள்வியை முன்ன வச்சு எஸ்ஐடி விசாரிக்கணுமா இல்லையா? இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன் தோழர். அக்டோபர் மாசம் 2010 நடந்தது. ஒரு லாட்ஜில் வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கொலை செய்த நிலையில் அவங்க பாடியை வந்து பறிமுதல் செய்யப்படுது. இப்ப லாட்ஜில் செத்தவங்களை அன்ஐடென்டிஃபை பாடி நீங்க எப்படி தோழர் சொல்லுவீங்க? தர்மஸ்தலாக சேர்ந்த ஒரு லாட்ஜில் நீங்க யாருக்காவது ரூம் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க டாக்குமெண்ட்ஸ் ஐடி ப்ரூஃப் செக் பண்ணி அவங்க பேர் என்ன அட்ரஸ் என்ன எழுதிக்கிட்டு தானே நீங்க ரூம் கொடுப்பீங்க. எல்லா இடத்துலயுமே அதான், எங்கேயும் ஐடி கார்டு பண்ண முடியாது
தோழர் அந்த லாட்ஜோட லெட்ஜர் போட்டோ வைரல் ஆயிட்டு இருக்கு. லெட்ஜர்ல இவர்கள் வந்து அன்ஐடென்டிஃபைடு பர்சன் அப்படின்னு எழுதி ரூம் கொடுத்துருக்காங்க. ரூம் கொடுத்து அந்த 2 பேர் மர்டர் ஆயிருக்காங்க. இன்னொன்னு நீங்க நினைச்சுக்கோங்க, அந்த மர்டர் கேஸும் இது வரைக்கும் அன்சால்வ். அது எப்படி தோழர்? என்னால இது வரைக்கும் புரிஞ்சுக்க முடியலப்பா. தர்மஸ்தலா தப்பே செய்யல, மீடியா ட்ரையல் நடத்தி தர்மஸ்தலாவுக்கு கிளீன் ஷீட் கொடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த 2-2.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற ஊர்ல பத்மலதா, வேதவல்லி, சௌஜன்யா, யமுனா இந்த மாதிரி லாட்ஜில் வந்து இறந்து போன பெண்கள், அது எப்படி சார் இத்தனை கொலைகள் நடக்கும்? இத்தனை கொலைகளையும் வந்து கொலையாளி யாருன்னு கண்டே பிடிக்க முடியலன்னா எப்படி இன்டர்போல்ல இருந்து கூட்டிட்டு வரலாமா ஆபீசர்ஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு? இது எப்படி? இந்த கேள்விக்கு மட்டும் அங்க இருக்கிற புதிய தலைமுறையாகட்டும், அங்க இருக்கிற தினமலமாகட்டும், இவங்க வந்து தயவு செஞ்சு இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும். நாங்க பேசுறதே நிறுத்திடுறோம் சார். அது எப்படி சார் இத்தனை கொலைகளும் வந்து கண்டுபிடிக்காம இருக்க முடியும்? ஓகே தோழர், இந்த வழக்கினுடைய அடுத்த ஒரு திருப்பு முனை அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப அடுத்து இது என்ன நடக்க இருக்குது? ஆட்சி கவலை போகிறதா, அல்லது சித்தராமையா தன்னுடைய அதிகாரத்தையும் காப்பாற்றி தர்மஸ்தலாவையும் வந்து தண்டிப்பதற்கான அந்த போராட்டத்தில் வந்து உறுதியாக இருப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.